1900களின் ஆரம்பத்தில் லாங்லேன்னு ஒருத்தர் அமெரிக்காவில் முதல் விமானத்தை கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தார். அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. பெரிய படிப்பு, அரசாங்கத்தோட உதவி, நிறைய பணம். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்க சிறந்த அறிவாளிகள்லாம் அவர் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஊடகங்களும் அவரையே பின்தொடர்ந்துட்டு இருந்தது. அவர் தான் முதல்ல பறக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் 2 சகோதரர்கள் பெருசா கல்வி இல்லாம, அரசாங்கத்தோட உதவி இல்லாம, பணம் கூட பெருசா எதுவும் இல்லாம ஒரு சின்ன சைக்கிள் கடையில மனிதர்களை பறக்க வைக்கிறோம் அப்படின்னு விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தங்களுடைய முயற்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. 2 இடத்துலையுமே ஒரே இலக்கு தான், விமானம் கண்டுபிடிக்கணும். எல்லாமே இருந்த லாங்லேவால அதை செஞ்சு முடிக்க முடியல. ஆனா ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறாங்க. முதலா ஒரு மனிதர் பறக்கிறத மக்கள் பார்க்குறாங்க. இது வெறும் அதிர்ஷ்டம் இல்லை. லாங்லே கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு அவர்கிட்ட திறமை இல்லை அப்படிங்கிறது காரணம் இல்லை. 2 பேருக்கும் இருக்க வித்தியாசம் அவங்க ஏன் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை காரணம் தான். லாங்லே தான் விமானத்தை கண்டுபிடிச்சு பறந்த முதல் மனுஷனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ரைட் சகோதரர்கள் மனிதர்களை பறக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த அடிப்படை காரணம் தான் அவருடைய குழுவையும் ஊக்குவிச்சு அந்த இலக்கையும் அடையிறதுக்கு உதவியா இருந்துச்சு.